என் செல்ல குழந்தையே, உன்னுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் காரணமானவர் யார் என்று அடையாளம் காட்டுவதற்காக, அவருடைய புகைப்படத்தை உனக்கு காட்டுவதற்காக உன் அப்பன் நான் வந்திருக்கிறேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் எல்லாமே உன்னை சுற்றி சுற்றி மீண்டும் தொடர்ந்து வந்து கொண்டு இருப்பதற்கு இவர் மட்டுமே காரணம். இவரை நீ யார் என்று தெரிந்து கொண்டால் இனிமேல் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்று இருக்காது. என் தங்கமே, நிச்சயமாக இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய். ஏனென்றால் நீ படுகின்ற வேதனை அத்தனை பெரிதல்லவா? வாழ்க்கையில் சுற்றி நடக்கின்ற அத்தனை சூழ்நிலைகளில் இருந்தும் தாங்கிக் கொள்ள முடியாமல் வேதனையில் தவித்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? அதனால் இன்று நீ இதனை உணர்ந்தே தீர வேண்டும் என்பதற்காகத்தான் அப்பன் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்வதற்காக ஓடி வந்திருக்கிறேன். என் குழந்தையே, தன்னை நல்லவர்களாக காட்டிக்கொள்ள அடுத்தவர்களை கெட்டவர்களாக சித்தரிக்கின்ற எவரேனும் நீண்ட நாட்கள் நல்லவர் வேடத்தில் சுட்டு திரிய முடியாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள். யாராக இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளிவந்துதானே ஆக வேண்டும். என் தங்கமே, மற்றவர்களை காயப்படுத்தி இன்னொருவர் நல்லவராக வேண்டும் என்றால் எங்கே கடவுள் என்று ஒன்று எதற்காக இருக்கின்றது, தெய்வங்கள் இருக்கின்றது என்பதை மறந்துதானே அவர்கள் இது போன்று செய்கின்றார்கள். அப்படியானால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இது விரைவாகவே கிடைக்கும் என்பதில் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் கணக்கு போட்டு 6 மாடி வீடுகளை கட்டி கொண்டு இருக்கின்றான். ஆனால் கடவுள் அவனுக்கு 6 அடி நிலத்தை தான் கட்டி வைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிட்டார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, பொய்யான உறவுகளை போலியான நண்பர்களை இழப்பது இழப்பு கிடையாது. முதலில் நீ இழப்பது என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் உன்னை விட்டு செல்கிறார் என்றால் கஷ்டத்தில் உன்னை விட்டு நடு தெருவில் விட்டு விட்டு ஒருவர் பிரிந்து செல்கிறார் என்றால் முதலில் அதுதான் போலியான உறவு, போலியான அன்பு என்பதை புரிந்து கொள். அது உன்னை விட்டு செல்வது உனக்கு இழப்பு கிடையாது. அதை பற்றி தெரியாமல் வாழ்க்கையில் வேதனைகளை அனுபவித்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் உனக்கே இவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு கொள்வதற்காக வாய்ப்பு கிடைக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் தங்கமே, வாழ்க்கையில் சிலரை பிடிக்காது. ஆனால் உன்னால் அவர்களை விட்டு விலகிச் செல்ல முடியாத காலகட்டத்தில் கட்டாயம் அவர்களோடுதான் நீ இருக்க வேண்டி இருக்கும். ஆனால் உனக்கே இவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு கொள்வதற்காக வாய்ப்பு கிடைக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் தங்கமே, வாழ்க்கையில் சிலரை பிடிக்காது. ஆனால் உன்னால் அவர்களை விட்டு விலகிச் செல்ல முடியாத காலகட்டத்தில் அவர்களோடுதான் உன்னை பெண்ணை பிணைத்திருக்கும். அதனால் வாழ்க்கையில் சில நாட்களை நீ விஷயங்களை கடந்து செல்ல முடியாமல் அங்கேயே நின்று கொண்டு இருப்பாய். இதே நேரத்தில் சிலரை உனக்கு மிகவும் பிடிக்கும். வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீ நினைத்திருப்பாய். ஆனால் அவர்களோடு உன்னால் நெருக்கமாக முடியாது சூழ்நிலை உனக்கு உருவாகி இருக்கும். என் தங்கமே, இதுதான் வாழ்க்கை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். விரும்பியதை நெருங்க முடியாது. வேண்டாம் என்று உன்னோடு எப்பொழுதுமே ஒட்டி கொண்டு இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தங்கமே, யாரும் கஷ்டப்படுத்தி அதிலிருந்து கிடைக்கின்ற சந்தோஷம் உனக்கு தேவை கிடையாது. அதுபோல நீ கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காக வேறு உனக்காக கஷ்டப்பட உன் தேவை கிடையாது. மன அமைதிக்காக மட்டும்தான் இந்த உறவுகளை நாம் படைத்திருக்கின்றோம். ஆனால் இன்றைய நிலையில் உன்னுடைய மன வேதனை படுவதற்கு இந்த உறவுகளை காரணமாக இருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மாறிவிட்டதல்லவா? நிம்மதி என்பது என்ன தெரியும்? என் குழந்தை, எதுவுமே நிரந்தரம் இல்லை என்று புரிந்து கொள்வதற்காகத்தான் நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயத்திற்காக நீ நிம்மதியை தொலைத்திருக்கின்றாய் என்றால் அது உன்னுடைய தவறு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களை குறை சொல்லி நாம் நல்லவர்களாக ஆகிவிட முடியாது. நாம் நல்ல மனதோடு இருந்தோம் ஆனால் அடுத்தவர்கள் குறை ஒருபோதும் யார் கண்களுக்கும் தெரிவது கிடையாது. இன்னொருவரை குறை சொல்லும் சற்று சிந்திக்க வேண்டும். நம்மை
மற்றவர்கள் இது போன்றுதான் சொல்வார்கள் என்று என் குழந்தை, ஒரு பொருளை வாழ்க்கையில் வாங்குவதற்கு முன்பாக அது நம்முடைய தேவைக்காக வாங்குகின்றோமா அல்லது நம் ஆசைக்காக வாங்குகின்றோமா என்று தெளிவு முதலில் இருக்க வேண்டும் என் குழந்தையே. அந்த தெளிவு இருந்தால் உன் வாழ்க்கையில் சிக்கனம் என்பது தானாகவே வந்துவிடும். ஒரே அடியாக உச்சி வாழ்க்கையில் ஏறிவிட வேண்டும் என்று நினைப்பதுதான் இங்கு பல கஷ்டங்களுக்கு காரணமாக இருக்கின்றது என் குழந்தை. எப்பொழுதும் கையில் இருப்பதனை வைத்து செலவு செய்ய பழக வேண்டும். எல்லாவற்றையும் மீறி தன்னிடத்தில் இருந்து விட்டால் உடனே அதை வைத்து என்னவெல்லாம் வாங்க வேண்டும் என்று சிந்தித்து நீ எல்லாவற்றையும் செய்திருப்பாயானால் அடுத்த நேரம் அது கையில் இருந்து சென்ற பிறகு மீண்டும் அதனை சேர்க்க நீ படாத பாடுபட வேண்டி இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. உனக்கு கஷ்டத்திற்கு காரணம் யார்? அப்பன் சொல்கின்றேன் என்று சொல்லி இருக்கிறேன் அல்லவா என் தங்கமே. உன்னை யாருமே முதலில் காயப்படுத்துவது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதிகமாக மற்றவர்களுக்கு நீ முக்கியத்துவத்தை கொடுக்கும் உன்னை நீ தான் காயப்படுத்திக் கொள்கின்றாய். உன்னுடைய காயங்களுக்கு காரணம் நீதான் என்பதை உன் அப்பன் சொல்ல வருகிறேன் என் தங்கமே. நீ உன்னை காயப்படுத்த மற்றவர்களை தேவையில்லாமல் நீ பயன்படுத்திக் கொள்கின்றாய். அப்பன் சொல்கின்ற விஷயம் உனக்கு புரிகிறதா என் தங்கமே? மனிதனுடைய இயல்புதான் என்பதை புரிந்து விட்டால் வாழ்க்கையில் எல்லோருமே இப்படித்தான் இருக்கின்றார்கள் என்பதை நீ இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கையில் நன்றாக புரிந்து கொண்டாய். மற்றவர்கள் அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக யாருடைய சந்தோஷத்தையும் கெடுக்க ஒரு நாள் தயங்குவது இல்லை. இப்படி இருக்கும் பொழுது நீ இந்த வாழ்க்கையில் நீ மற்றவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து உன்னை ஏன் நீ காயப்படுத்திக் கொள்கின்றாய்? அவர்களுக்கு நீ கொடுக்கின்ற ஒவ்வொரு முக்கியத்துவமும் அவர்களை மேலும் உன்னை காயப்படுத்த தூண்டும் என்பதில் நீ மறந்து விடாதே. உன்னுடைய ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீதான் காரணம் என்பதை புரிந்து கொண்டு நீ பயன்படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் நீதான் காரணம் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. அப்பன் சொல்ல அடையாளம் சரிதானே? உன்னுடைய கஷ்டங்களுக்கு காரணம் நீதானே என்பதை இப்பொழுதாவது புரிந்து கொண்டாயா? தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி சுமப்பது தேவையில்லை. அதை அவர்களுக்கு பேச்சுக்களை மனதுக்குள் எடுத்துக் கொள்வது மிக பெரிய தவறு அல்லவா என் தங்கமே. என்ன வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும். ஆனால் உன்னை உன்னுடைய மனநிலையிலிருந்து ஒரு நாளும் அசைக்க முடியாது என்ற எண்ணத்தை நீதான் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என் குழந்தையை. நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தேவையில்லாத நபர்களுடைய பேச்சுக்களை மனதில் எடுத்துக் கொள்வது மிக பெரிய தவறு அல்லவா என் தங்கமே. என்ன வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும். ஆனால் உன்னை உன்னுடைய மனநிலையிலிருந்து ஒரு நாளும் அசைக்க முடியாது என்ற எண்ணத்தை நீதான் உருவாக்கி கொள்ள வேண்டும் என் குழந்தையை. நீ செய்ய நினைக்கின்ற விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை மற்றவர்கள் குறை கூறுகின்றார்கள் என்றால் நீ அதன் பிறகுதான் சிந்திக்க வேண்டும். நம் நல்லது என்று செய்ய நினைக்கின்ற விஷயத்தை இவர்கள் தடை போடுகிறார்கள் என்றால் இதில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை என் குழந்தை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலே அது சுற்றி இருப்பவர்களுக்கு பிடிப்பது கிடையாது. உண்மையாகவே உன் மீது அக்கறை கொண்டவர்கள் உனக்கு உறுதுணையாக நிற்பார்கள். உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் உனக்கு பல சோதனையும் தேவையில்லாத குற்றம் குறைகளையும் சொல்லிக் கொண்டு இருப்பதை என்பதை நீ புரிந்து கொள்ளும் போது என் தங்கமே, வாழ்க்கையில் பாசம் என்கின்ற உணர்விற்கு அதிகம் இடம் கொடுக்க கூடாது. கொடுத்தால் ஒரு கட்டத்தில் உன்னை நீ உன் வாழ்க்கையில் இழந்து விடுவாய். இந்த அனுபவம் இன்று போல் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்க வேண்டும். அப்படி கிடைக்கவில்லை என்றால் இனிமேலாவது நீ இந்த விஷயத்தை சற்று கவனமாக இருக்க வேண்டும் என் தங்கமே. உடல் நலம் என்பது உண்பதால் பாதி உழைப்பதால் பாதி என மனநலம் என்பது முதிர்ச்சியால் பாதி மகிழ்ச்சியால் மீதி
அதனால் உன்னுடைய மனநலனை எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக நீ நிரப்பி வைத்து உன்னுடைய உடல் நலத்தை நீ உழைப்பதனால் நல்லபடியாக தேக்கி வைத்துக்கொள். என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது. நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கின்றது. உன்னை யார் வேண்டுமானாலும் ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் நீ ஒதுக்கி வைக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான். அது என்ன என்பது நான் ஒரு வார்த்தை ஒருபோது எந்த ஒரு காரணத்திற்காகவும் என்னால் முடியாது என்ற வார்த்தையை நீ சொல்லக்கூடாது. உன்னால் முடியாத காரியம் வேறு யாராலும் முடியாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை முறைதான் நீ வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் சரி, ஒரே போது அடுத்த வரை ஏமாற்றுவது நீ கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலனை அவரவர்கள் அனுபவிப்பார்கள். நேர்மை என்றுமே மரணம் கிடையாது என்பதை நீ உணர்ந்தால் போதும். என் குழந்தையை, தவிப்பதை விட சில விஷயங்களை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. அந்த விஷயத்துக்குள் நுழைந்து நீ அங்கே தவித்து கொண்டு இருப்பதை விட அதை விட்டு தவிர்த்து நீ ஒதுங்கி செல்வது நல்லது. என் குழந்தையை, இதையெல்லாம் வாழ்க்கையில் சரியாக பயன்படுத்துகின்றவர்கள் நல்ல நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.